கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த புதன்கிழமை தோறும் தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் வாருங்கள், நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை ஆராதித்து உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். நாம் ஆராதிக்கிறவர் அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொண்ட திட்டங்கள் மிக பெரியது. ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. பரிசுத்தரே, எங்கள் இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Jesus, hallelujah. ஆமென். வாருங்கள், நம்ம சேர்ந்து பரிசுத்த தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தரே இயேசு தேவா, நானிலத்தில் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் என்றும் ராஜா. உம்மை பாடுவதா தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்ல. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே ஆமாண்டவர் எங்கள் மேன்மை, எங்கள் நோக்கம். பாடுவதே மேன்மையா, உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அவருடைய நாமத்தை உயர்த்தலாம், ஆராதிக்கலாம். சேர்ந்து பாடுவோம். நான் கொண்ட திட்டங்கள், நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காய் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் எனக்காய் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமை. சேர்ந்து ஆராதிப்போம், அவரை பாடுவோம். எங்கள் மேன்மையா, எங்கள் எல்லையெல்லாம் பெரிதாக்கினீரே, உம்மை உயர்த்துகிறோம். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் ஊதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் ஊதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதிகள் வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதிகள் வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை
நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவோம் பாடுவோம். அவருடைய மகிமையை உயர்த்துவோம். நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆமாண்டவரே, நானீலத்தில் என்றும் ராஜா பரிசுத்தரே இயேசுதேவா. நானீலத்தில் என்றும் ராஜா. பாடுவதா என்னில் தோல்வியல்ல. உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்ல. உம்மை பாடுவ கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடினா நாங்கள் அவரை பாடுவோம், அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமே, எங்கள் வாஞ்சையே, எங்கள் ஆசையே. ஓ எங்கள் மேன்மையே. உம்மை ஆராதித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி உமக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உமொருவருக்கே செலுத்தி எங்கள் மேன்மையை. அவர் ஒருவரே எங்கள் மேன்மையின் தேவன். நாங்கள் மேன்மை பாராட்டுவதென்றால் அவரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தரை குறித்து மட்டுமே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். எங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் அவர் எங்களுக்கு உண்டே. அப்படி சொல்றவங்க என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்றீங்களா? வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன வந்தாலும் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மட்டும் நாங்கள் விடவே மாட்டோம். இந்த வார்த்தையை சொல்லுகிற நேரத்தில் உங்க வாழ்க்கையில எந்த சோதனைகள், எந்த வேதனைகள், எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல என்ன நடந்தாலும் அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அவரை விட்டுவிட மாட்டோம், அவரை மறுதலிக்க மாட்டோம், அவரை தவிர வேறு ஒருவரை சேவிக்க மாட்டோம் என்று சொல்கிறவர்கள். வருத்தங்கள் பசித்தாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. இப்படி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நம்பினோர் நற்றாட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. என்னை நம்பினோர் நற்றாட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. விசுவாசத்தோடு உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். அவர் மகிமையை, ஆமென், அவருடைய புகழையே நாங்கள் பாடுவோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். அவர் துதிக்கப்படத்தக்கவராமே, அவர் துதிகளுக்கு பாத்திரராமே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரித்திடு, என் முழு மனதோடு கூட அவரை துதித்திடு. அவர் செய்த சகல உபகாரங்கள், நன்மைகள், கிருபைகள் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா
சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையை, எங்கள் மேன்மை, எங்கள் மேன்மை, எங்கள் புகழ்ச்சியே, எங்கள் ஆதாரமே. இந்த நாளில கூட நமக்கு உதவி, நமக்கு ஒத்தாசை அவரிடத்திலிருந்து மட்டுமே வருது. பாருங்க, எபிரேயர்ல படிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அல்லவா வருகிறது. சங்கீதக்காரன் சொல்றது போல, எனக்கு ஒத்தாசை என்னுடைய தேவனாகிய பர்வதமாய் இருக்கிற இடத்திலிருந்து அல்லவா வருகிறது. இந்த நாளிலும் கூட அவரை நோக்கி நம்ம சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி நம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், அவனுடைய நாமத்தை சொல்லி பாடுவோம். உதவி வரும் கண்மலையை நோக்கி எங்க கண்களை ஏறெடுக்கிறேன். நல்ல கரம் தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் ஆராதித்த பாடலை பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆமென். என் கால்களை தள்ளாட விட மாட்டார். என்னை காக்கிற தெய்வம் உறங்குபவர் அல்ல, தூங்குபவர் அல்ல. அவர் எங்களுக்கு போதுமானவர். நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஜீசஸ், ஹalleluya. அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும். உன தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க, என்னை காக்கிறவர் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். உணர்ந்து பாடுவோம். உதவி வரும் நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகிறது. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் எங்கள் கண்மலையே, உம்மை ஆராதிக்கிறோம். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நாளில கூட கர்த்தர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறார். யோசித்து பாருங்க, இந்தியாவுல ஒரு நாளைக்கு 8000 விபத்து நடக்குது. பாடுவோம். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். என்னை என்றும் காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும்
கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். என்றும் வானமும் வையமும் படைத்தவர் நான் பார்க்கின்றேன். இன்றைக்கும் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எங்கள் கால்கள் சறுக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய கிருபை ஒன்றே தாங்குகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டுடைய சமூகத்துல உம்முடைய கிருபை என்னை தாங்குதே, உம்முடைய கரம் என்ன தாங்குதே, எங்க கால்களை தள்ளாட விடலையே, மான்களின் கால்களை போல உறுதிப்படுத்தி மீண்டும் எங்களை பலப்படுத்தி நிறுத்துகிறவர். நான் சொன்னது போல பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்திய தேசத்தில் 8000க்கு மேற்பட்ட விபத்துகள் நடக்கிறதா, பல ஆயிரம் மக்கள் மரித்து போகிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த நிழல் நம்மை பாதுகாக்கிறது. உன்னதமாவுடைய மறைவல்லவா, சர்வ வல்லுடைய நிழல் அல்லவா. வாதை அணுக முடியாதே, பொல்லாப்பு நேரிட முடியாதே. உன் பக்கத்துல 1000 வல பக்கத்துல 10000 விழுந்தாலும் எங்களை அணுகவே அணுகாதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இந்த நேரத்துல உணர்ந்து சொல்ல போறீங்க? என் போகும் போதும் காக்கின்றீர், திரும்பும் போதும் காக்கின்றீர். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு அருமையானவர்களையும் நீரல்லவா பாதுகாக்கிறீர். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றீர். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றீர். பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் என்கிற நிகழ்ச்சி பாருங்க, தேவனை ஒரு பக்கம் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னொரு பக்கம் பாருங்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மேலே மழையாய் பெய்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல நீங்க எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், இப்பொழுது இந்த வார்த்தையின்படியே, அவருடைய வசனத்தின்படியே, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், உயர்த்தி கொண்டிருக்கிறோம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாளிலும் கூட பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரம் 30-31 வசனத்துல பார்க்கிறோம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையிலே அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். பாருங்க, இதே இந்தியன் தமிழ் கண்டெம்பரரி வெர்ஷன் இப்படி சொல்லுது. இயேசு அவர்களோடு சாப்பிட்டு பந்தி இருக்கையிலே அவர் அப்பத்தை எடுத்து நன்றி கூறி செலுத்திய பின் அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்க தொடங்கினார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் அவரை இன்னார் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே இயேசு அவர்களுடைய பார்வையில் இருந்து மறைந்து போய்விட்டார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அந்த எம்மாவூர் சீஷர்களிடத்திலே பேசிக்கொண்டு அந்த இரவு அந்த போஜனத்திலே அவர்களோடு பந்தி இருக்கிறார். இப்போதான் அந்த அப்பத்தை எடுத்தவர் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி கூறுகிறார், நன்றி செலுத்துகிறார், ஸ்தோத்தரிக்கிறார், கர்த்தரை துதிக்கிறார், பிதாவாகிய தேவனை துதிக்கிறார், ஆராதிக்கிறார். பாருங்க, இப்பொழுது துதித்த மாத்திரத்தில், நன்றி செலுத்திய ஸ்தோத்தரித்த மாத்திரத்திலே பாருங்க, அந்த அப்பத்தை அவருடைய கரங்களிலே பிட்டு கொடுத்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. இயேசுவை அறிந்து கொண்டார்களாம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் நிகழ்ச்சியில பாருங்க, தேவனுடைய வார்த்தை என்கிற ஜீவ அப்பம். பாருங்க, எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிறது. பாருங்க, நம்ம தேவனுக்கு இந்த தேவனுடைய வார்த்தைக்காக
நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த ஜீவ அப்பத்திற்காக நன்றி செலுத்துவோம். இப்படி நன்றி செலுத்தும் பொழுது பாருங்க, நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அன்றைக்கு அந்த அப்பத்தை பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு நன்றி செலுத்தினார், அந்த அப்பத்திற்காக நன்றி செலுத்தினார். இன்றைக்கும் ஜீவ அப்பமாகிய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இன்னும் அநேக வெளிப்பாடுகள், இன்னும் தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நமக்கு வெளிப்படும். தேவனது வார்த்தையை நம்ம இன்னைக்கு ஆஸ்வதிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது உயிர் உள்ளது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஜீவனோடு இருக்கிறது, அது வாழ்கிறது. அதான் இயேசு சொன்னார், வானமும் பூமியும் அழிந்து போகும், இந்த வார்த்தைகளோ வாக்குத்தத்தங்களோ ஒருபோதும் அழிந்து போகாதே. தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் மறப்பதில்லை. அதற்காய் நன்றி செலுத்துங்கள். உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஆகவே இந்த நாள்ல கூட ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்தினவர்களாக, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா. உங்க சமூகத்தை நாங்கள் ஆண்டவரை வாஞ்சிக்கிறோம். மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆம் பிரியமானவர்கள், இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல, அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பதற்கு வாஞ்சிங்க. இப்பொழுதே நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு நம்ம துதிக்க துதிக்க நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. தேவன் அநேக புதிய வெளிப்பாடுகளை தருகிறார், தேவனுடைய வார்த்தையிலிருந்து தருகிறார். ஆகவே தேவ சமூகத்துல நம்ம அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், உங்க சமூகம் எத்தனை இன்பமானது, உங்க வார்த்தை எத்தனை இன்பமானது. நம்ம அனைவரும் சேர்ந்து சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல ஹல்லேலூயா, ஆறுதலின் தெய்வமே, உங்க சமூகம் எத்தனை இன்பமானது, எத்தனை இன்பமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் உணர்ந்து பாடுவோம், ஆறுதலின் தெய்வமே ஜீசஸ், உங்க சமூகம் இன்பமானது, உங்க வார்த்தை இன்பமானது. Glory to Jesus. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எத்தனை இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து, உம்முடைய சந்ததியில் தங்கி இருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். அவர்கள் தூய மனதோடு துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும். உம்முடைய சந்நிதியில் தங்கி இருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கி இருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானது. அவரிலே பலம் கொள்ளும் மனிதர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். கர்த்தருடைய பலன் அவர்களை பலப்படுத்துகிறது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினா
சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூக எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டுடைய வாக்குத்தத்தம் வருகிறது. நீங்கள் களிப்பான நீர் ஊற்றாக இந்த கண்ணீரின் பாதையை மாற்றிக் கொள்வீர்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை நீங்கள் காண்பீர்கள். புது வாழ்க்கையை பார்ப்பீர்கள். சேர்ந்து பாடுங்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், புது வாழ்வை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. சொல்லுங்க ஆண்டவரா, பார்ப்போம் இந்த உலகத்துல இன்பமாய் இருக்கிற ஆண்டவர் அந்த இடத்துல 1000 நாள் வாழ்வதை விட உங்க சமூகத்துல ஒரு நாள் போதும். அதுதான் எங்களுக்கு இன்பம், எங்களுக்கு மேன்மை. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூக எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. தேவனை நோக்கி காத்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வார்கள். அவருடைய உள்ளமும் உடலும் ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இப்படி நம்புறவங்க மட்டும் சேர்ந்து பாடுங்க. ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது. ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. என் ஆத்துமா தேவனே உம்மையே நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், அதனாலே உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பீரித்து சத்தம் நீடுது. ஆமென், இளைப்பாரி துதித்திடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூக எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. சொல்லுங்க ஆண்டவரா, பார்த்து உங்க சமூகம் எவ்வளவு இன்பமானது. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள். அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்கள் அவரை அழைத்தார்கள். அவர் அழைக்கப்பட்டதினால், அவரும் வந்ததினால் எத்தனை பெரிய வெளிப்பாடு. இயேசுவை கண்ணார கண்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ணார கண்டார்கள். மனக்கண்கள் திறக்கப்பட்டது.
அவருடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்ததே. இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட அவர் சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமே, எவ்வளவு இன்பமானது. நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் காத்திருப்போர் கழுகுக்கு ஒத்த பலனை பெறுவார்கள். பாருங்க, கழுகு அதனுடைய ஆயுசு காலம் என்பது முதல் 40 ஆண்டுகள் நல்ல வீரியத்தோடு பலத்தோடு கூட இருக்கும். அந்த 40 ஆண்டுகளுடைய அந்த பலன் அந்த 40 ஆண்டு முடிவுகளிலே குறைய தொடங்கும். பாருங்கள், ஆனால் இந்த கழுகு கண்மலை நெடுக்குகளிலே சென்று தன்னை மீண்டும் பலப்படுத்திக் கொள்ளும். பாருங்க, தன்னுடைய அழகுகளை மீண்டுமாக கூர்மையாக்கிக் கொள்ளும், தன்னுடைய நகங்களை மீண்டுமாக கூர்மையாக்கிக் கொள்ளும், தன்னுடைய பழைய சிறகுகளை எல்லாம் உதிர்த்து விட்டு புதிய சிறகுகளுக்காக காத்திருந்ததை பெற்றுக் கொள்ளும். இப்பொழுது அடுத்த 40 ஆண்டுகள் இன்னும் புது பலத்தோடு கூட. பாருங்க, மோசே முதல் 40 ஆண்டு தன்னால் எல்லாம் முடியும் என்று நினைத்தான். அடுத்த 40 ஆண்டு தன்னாலே ஒன்றுமே முடியாது என்று நினைத்தான். ஆனால் அடுத்த 40 ஆண்டு தேவனாலே என்னால் எல்லாம் செய்ய வைக்க முடியும் என்று மகத்தான ஊழியத்தை செய்த அந்த மோசேயின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அல்லவா? நிச்சயமாய் இந்த நாளிலும் கூட புது பலனோடு கூட நீங்கள் எழும்புவீர்கள். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களா? உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். சொல்லுங்க இந்த வார்த்தையை. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். இப்படி சொல்லுங்க. கழுகை போல எழும்பிடுவார்கள், கழுகை போல எழும்பிடுவார்கள், புது பலன் புது பலன் பெற்றுக் கொள்வார்கள். இந்த நாளிலே தேவன் உன்னை புதிய பலத்தினால் இடை கட்டுகிறார். புதிய பலன் பெற்றுக் கொள்வார்கள். அதனால ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமே, எவ்வளவு இன்பமானது. அதனாலும் தேவ வார்த்தைக்காய் நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் புதிய வெளிப்பாடுகளை தருகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை மட்டுமல்ல எங்களையும் அர்ப்பணித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் நான் அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.